10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி தாவேக தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பரிசுகளை வழங்க உள்ளார். நேரலை தகவல்களை செய்தியாளர் ஜெரி வழங்கிட நாம் கேட்கலாம். ஜெரி, வணக்கம். இந்த நிகழ்வில் எத்தனை பேர் பங்கேற்க இருக்கிறார்கள்? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. மாணவர்களிடையே கல்வி ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒவ்வொரு ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களை அழைத்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழை வழங்கி வருகிறார். இந்த வகையில் 3ஆம் கட்ட பரிசளிப்பு, அதாவது 3ஆம் ஆண்டு 2ஆம் கட்ட பரிசளிப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. பனையூரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 504 மாணவர்களுக்கு இன்று பரிசு வழங்க இருக்கிறது. 5000 ரூபாய் காசோலையும் சான்றிதழும் இன்று வழங்கப்பட இருக்கிறது. நேற்றைய முன்தினமே இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து அவர்கள் தயார்படுத்தி இன்று அதிகாலையில் மாணவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள். 7:30 மணி அளவில் தனியார் விடுதிக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு 8 மணிக்கு அரங்கத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அரங்கத்திற்குள்ளே நுழையும் பொழுது அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். அதன் பிறகு 11 மணியிலிருந்தே 21 வகையான சைவ விருந்து வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விஜய் மேடையில் பேசும்பொழுது மாணவருடைய கல்வி ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் மற்றும் சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, அதை தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிராகவே பேசி வந்திருந்தார். இந்த ஆண்டு முதற்கட்ட பரிசளிப்பு விழாவில் இதையே தான் பேசியிருந்தார். விஜய் மேலும் குறிப்பிடும் பொழுது கூட ஒவ்வொரு முறையும் பேசினால் நன்றாக இருக்காது, 3 கட்டங்களாகவும் சேர்த்து இன்றைக்கே பேசிவிடுகிறேன் என்று தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட இன்றைக்கு விஜய் பேசுவார் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம், கமலஹாசன் கன்னடம் குறித்து பேசியதற்கு தமிழகம் முழுவதும் ஒருமித்த குரலாக அவருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு அறிக்கை வாயிலாக கூட ஆதரவாக இதுவரை பேசவில்லை. தற்பொழுது மாணவர்கள் மத்தியிலே மொழி சார்ந்த பாகுபாட்டினை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்தே மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலே இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டும் வருகிறார்கள். அனுமதிக்கும் பொழுது தண்ணீர் பாட்டிலுடன் அவர்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்து அனுப்பப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இங்கே வர இருக்கிறார். வந்தவுடனே சரியாக 9:30 10 மணிக்கு உள்ளாக இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. களத்திலிருந்து முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.